ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ப்ரோமோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த ப்ரிவ்யூ ஒன்று போட்டிருந்தாங்க இல்லையா, நம்ம வீக்கோட எமோஷ்னல் சீன், அந்த ஒரு சீன் ப்ரோமோவில் வரலாம். அப்படி இல்லைன்னா வில்லங்களோட திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோமோ வர ஹைலி சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு வெயிட் பண்ணி பார்ப்போம், அது கொடுக்குறாங்களா கொடுக்கலையாங்கிறது விஜய் டிவி அட்மின் கையில் தான் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி எபிசோட், அதாவது அந்த ப்ரிவ்யூவை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னா அதுக்குள்ளாட்டியும் முடிஞ்சிச்சா இந்த ஒரு விஷுவல் ட்ரீட் ஃபார்ம் ஹவுஸோடது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக தான் இருந்துச்சு. அந்த எமோஷனல் மூமெண்ட் எப்படி இருக்குமே நம்மளால வந்து எதிர்பார்க்கவே முடியல. பிகாஸ் அந்த 1 வீக்காக நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு விஷுவல் ட்ரீட் வந்து கொடுத்தாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நடுவில் கொஞ்சம் வந்து வில்லியன்ஸ் கேங்கோட விளையாட்டுத்தனம்லாம் இருந்தாலும் அங்கே நமக்கு வீக்காவோட சீன்ஸ் ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம எப்படிலாம் பார்க்கணும்னு எதிர்பார்த்தோமோ, அதாவது ஒரு பெண் வந்து எந்த மாதிரிலாம் கணவர் வந்து இந்த மாதிரி டைமில் பார்த்துக்கணும்னு ஆசைப்படுவாங்களோ அது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக வந்து கவர் பண்ணியிருந்தாங்க டீமு. ஸோ அது எல்லாமே ஒரே நாளில் நம்மளுக்காக கொடுத்துருந்தாங்க. அது நமக்கு 1 வீக்காக காமிச்சிருந்தாலும் அது எல்லாமே ஒரே நாள் சீன் தான் ஆக்சுவலாக பார்க்கும்போது. ஸோ அந்த ஒரு நாள் நமக்கு வந்து ஒரு பிடிச்ச ஒரு நாள் இருக்கும்போது அது வந்து போகவே போகக்கூடாது. நம்மளுக்கு அந்த நாள் வந்து ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம் இல்லையா. ஸோ விடியவே கூடாது, இருட்டாகவே ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இந்த ஒரு சீன்ஸ் வந்து என்னடா அதுக்குள்ளே முடியுதுன்னு கொஞ்ச நாள் போயிடக்கூடாதா. அந்த நேரம் விஜய் ஃபீல் பண்ணுவார் இல்லையா, அந்த ஈவினிங்காக சன் மறையும் போது எனக்கு வந்து பல நாள்லாம் ரொம்ப நாள் வந்து ஈவினிங்கே போகவே போகாது, ரொம்ப டிலேவாக தான் போகும். பட் ஆனால் இன்றைக்கி வந்து இவ்வளோ சீக்கிரமாக போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஈவினிங் டைமை பார்த்து ஃபீல் பண்ணும்போது நமக்கு அது ரியல் டைமில் நிறைய பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம். நமக்கு பிடிச்ச மாதிரி டே நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம ஆசைப்பட்ட இடத்துக்குலாம் போவோம் இல்லையா, அப்போல்லாம் வந்து இவ்வளோ சீக்கிரமாகவே ஓடிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்களுக்கே இவ்வளோ சீக்கிரமாக இது ஒரு நாளில் முடிச்சு கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு இன்னும் 2 வீக்குக்கு நீங்கள் இந்த ஒரு நாளில் காமிச்சோட நாங்கள் வந்து அவ்வளோ ஆசையாக பார்த்துருப்போம். பட் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் முடிய போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளாக எக்ஸ்டெண்ட் ஆகிருந்தால் நல்லாயிருக்குமோ. இந்த நாள் வந்து இருட்டாகவே ஆகக்கூடாது, விடியாமலே இருந்தால் கூட ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மனசுக்குள்ளே தோணுது. பட் அதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது. அப்கமிங் ஒரு முக்கியமான ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்குமே காத்துட்ருக்கு. அது எங்கே போய் முடிய போகுதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் எம்என் டீம் என்ன டிசைட் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. பட் இன்றைக்கி எபிசோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாளைக்கு எபிசோடில் கண்டிப்பாக எமோஷனல் ட்ராக் காத்துட்ருக்கு. அந்த ப்ரிவியூவில் நமக்கு தெரிஞ்சிச்சு. நாளையோட எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபார்ம் ஹவுஸோட நமக்கு அந்த விஷுவல் ட்ரீட் வந்து முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். வந்து முடிய போகுதுன்னு தெரிஞ்சாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், மனசு முடிய மாட்டேங்குதுங்க. ஏன் இவ்வளோ சீக்கிரமாக இந்த டே வந்து க்ளோஸ் ஆகுது, இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகலாமே, இல்லை அதாவது டே முடியாமலே ஃபுல்லாக டேலேயே போகலாமே, நைட்டு வராமல் அப்படிங்கிற மாதிரி தான் தோணிகிட்டே இருக்குது. பட் என்ன பண்ணுறது, அவங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் மூவ் பண்ணணும் இல்லையா. அதுதான் வந்து ஆனால் நீங்கள் என்ன தான் இன்ட்ரெஸ்டிங்காக ட்ராக்லாம் மூவ் பண்ணாலும் எங்களுக்கு அப்பப்போ இந்த மாதிரி வீக்கான சீன்ஸ் கொடுங்க, அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதாவது நீங்கள் என்ன தான் காயப்படுத்தினாலும் அதுக்கு மருந்தாக வந்து இந்த வீக்கா சீன்ஸ் இருக்கணும். அது நீங்கள் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். பட் அது வந்து ரொம்பலாம் எங்களை ஹர்ட் பண்ணாமல் பார்த்து பண்ணி விடுங்க. நாங்கள் வீக்கா ஃபேன்ஸ்லாம் பாவம் தான் இல்லையா. ஸோ என்னங்க இவ்வளோ சீக்கிரத்தில் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, நீங்களாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எப்போ அந்த ப்ரிவ்யூ சீன் பார்த்தனோ அப்போலேருந்து ஐயோ முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. பட் பார்ப்போம், கண்டிப்பாக எதுவும் ஒரு நல்லதுக்கு தான். கண்டிப்பாக இன்னொரு தடவையும் வீக்கா சீன்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி சீன்ஸ் கண்டிப்பாக வைப்பாங்கன்னு எனக்கு வந்து பிரவீன் மினாட் சார் மேலேயும் அந்த டீம்லேயும் ஒரு ஹோப் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து அதாவது பார்த்துக்குவாங்களான்னு கூட எனக்கு தெரியல. அந்த மாதிரி சீன்ஸ் கூட வைப்பாங்களான்னு நமக்கு தெரியல. பிகாஸ் அந்த மாதிரி தான் வந்து ட்ராக் மூவ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இங்கே டிவோர்ஸ் ட்ராக், அந்த பக்கம் வந்து மேரேஜ் ட்ராக். பாருங்களேன், கடவுள் எப்படி விளையாடுறாரு வீக்காவோட வாழ்க்கையில். கடவுள் விளையாடலைங்க, டீம் விளையாடுறாங்க, மாற்றி சொல்லிட்டேன். ஸோ பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.